நான் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வைக்கிறேன். நான் நிறைய படத்துக்கு ஆடிஷன்ஸ்க்கு போயிருக்கேன். அப்போ என்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, ராஜா சார் வந்து ஃபர்ஸ்டே சொன்னாங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து நீங்க ஹேமாவை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கெல்லாம் வந்து ஆடிஷன் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சீரியல் ஆர்டிஸ்ட் தானே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேட்டகரைஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த கேட்டகரைஸ் கீழே இருக்கிற கேரக்டர்ஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. நெல்லை பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஒரு பல சிரமங்களுக்கு மத்தியில், எல்லாரும் சொல்கிற கதை தான் அது, பல சிரமங்களுக்கு மத்தியில் பெரிய போராட்டங்களை சந்தித்து இன்றைக்கி நாங்கள் திரைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி சினிமா இருக்கிற சூழ்நிலை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் கடந்து இவ்வளோ ஒரு போராட்டங்களை சந்தித்து இன்றைக்கி இந்த படம் வந்து திரைக்கு வரப்போகுது. அந்த ட்ரெய்லர் அண்டு சாங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. டைரக்டர் கமல்ஜி வந்துட்டு ரொம்ப சிறப்பாக அந்த படத்தை இயக்கியிருக்காரு. எல்லா டெக்னீஷியன்ஸும் ஒருங்கிணைச்சிருக்காரு. இவ்வளோ ஒரு முதன்மையாக அந்த படத்தை கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படமாக தமிழ் திரையுலகில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு இயக்குனருக்கினுடைய வாழ்த்துக்கள். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய நம்மளுடைய திருமாவளவன் ஐயா அவர்கள் நிறைய சிரமங்களுக்கு மத்தியில் நேரத்தை ஒதுக்கி நமக்காக இந்த சிறுவர்களை வாழ்த்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். கலைப்புலி தானு சார், நான் ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு 20 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவோடு இருந்தேன். கொஞ்சம் தாமதமானதுனால, ப்ரோக்ராம் தாமதமானதுனால நான் ஒரு சில வார்த்தைகளோடு முடிச்சுக்கிறேன். தானு சாரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஏன்னா அவ்வளோ இருக்குது. அது வந்து கட்டுரையாகவே போய்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு முறையும் வந்து நான் ஒரு சிறுவனாக இருந்தும் என்னை அரவணைச்சு என்னை வழி நடத்தி இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்திருக்காங்க. நான் ஒரு செய்கிற ஒவ்வொரு செயலையும் என்னை கண்டித்து இவ்வளோ அழகாக வழி நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு எந்த வகையிலும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. சினிமா நேசிக்கக்கூடிய ஒரு பையன் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக எனக்காக ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு, நேரத்தை ஒதுக்கியிருக்கிறாரு. காலையில் 6 மணியும் சரி, நைட்டும் சரி, எப்போ வேணாலும் சொல்லு ராஜான்னு சொல்லி என்னை திறம்பட வழிநடத்தி கொண்டிருக்க என்னுடைய குருநாதர் அவர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லைக்கா தமிழ்குமரன் சார் ரொம்ப பிஸி ஷெட்யூலு. நான் வருவாரா வரமாட்டாரான்னு வாசல்னு இயங்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்குமரன் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய வருகைக்கு. நம்மளுடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய செயலாளர், சிறுபட தயாரிப்பாளர்களுடைய பாதுகாவலர் அவர் இருக்கிறதுனால தான் இன்னும் இந்த சினிமா வந்து சிறு படங்கள் எல்லாம் இன்னும் உயிர் பிச்சுட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் நம்ம. ஏன்னா பெரிய படங்கள் வந்து திரையரங்களில் 3 மாதத்து இருக்கா 2 மாதத்து இருக்கா வருது. அந்த சிறு படங்கள் தான் வந்து இன்னைக்கு தமிழ் திரையுலகை காத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தயாரிப்பாளர்களை காக்கும் ஒரு சக்தியாக தான் வந்து நாங்கள் ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில். ஸோ அதை தொடர்ந்து மேடையில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் அண்ணன் ராஜன் அண்ணன் இருக்காங்க. அவங்க வந்து சமீபத்தில் எந்த ப்ரோக்ராம்லையும் கலந்துக்கல. எனக்கு சொன்னாங்க அண்ணன் புவன் அண்ணன். அதையும் கடந்து இந்த வயதிலையும் வந்து இந்த தம்பியை வாழ்த்துவதற்கும் இந்த திரைப்படத்தை வாழ்த்துவதற்கும் இயக்குனர் அவர்களை வாழ்த்துவதற்கும் வந்திருக்காங்க. அவருக்கு என்னுடைய நெஞ்சம் கலந்த நன்றிகள். கதாநாயகி ஹேமா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கொஞ்சம் தானே சார் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. மேடம் படமே நீங்கள் தான். ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாருமே. இன்னைக்கு அதில் இருக்கிற அந்த புகழ் விழா, இன்னைக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நெல்லை பாய்ஸ்க்கு அப்புறம் அவங்களுடைய லெவல் வேற லெவலில் போகும். ஹேமாஜி உண்மையிலே சொல்கிறேன், சூப்பராக இருக்கும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். அதில் மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அது கமல்ஜி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு உங்களுக்காகன்னு டேரக்டரு. ஸோ ஹீரோ கெனி வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குழந்தை. அவரை இன்னும் நிறையா படங்கள் பண்ணுவார், இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு யங்ஸ்டராக, ஒரு யூத்தாக, ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஹீரோவை வந்து இந்த சினிமா திரையுலகத்துக்கு இந்த நெல்லை பாய்ஸ் மூலமாக நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ நிறையா வாய்ப்புகள் கொடுங்க ஹீரோவுக்கு. ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். நீங்கள் எப்போ பேசினாலும் என்ன சொன்னாலும் வந்து ஒரு குழந்தை மாதிரி பேசுவாப்புல. இப்படிப்பட்ட கதாநாயகர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் தமிழ் சினிமா திரையுலகத்திற்கு. ஸோ கெனிக்கு வாய்ப்பு கொடுங்க. சாரி, அறிவழகன், நாங்கள் செல்லமாக கூப்பிடுறோம் கெனின்னு. அறிவழகனுக்கு வாய்ப்பு கொடுங்க தொடர்ந்து. ஸோ மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய சகோதரர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தராக சொல்லும் பொழுது தாமதமாகும். அதனால் நான் அந்த சிறு நிமிடங்களை மட்டும் எடுத்துக்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மூத்த தயாரிப்பாளர்களும் சரி, நம்மளுடைய அரசியல் ஜாம்பவான் ஐயா அவர்களுக்கும் சரி, ஒரு பணிவான வேண்டுகோள் தான். இதன் மூலமாக இந்த மேடையை இதன் மூலமாக நான் பயன்படுத்திக்கிறேன். 2 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நடிகருக்கு வந்து ஆண்டு விழா கொண்டாடுறாங்க, இசையமைப்பாளருக்கு ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. கலைப்புலி தானு சார் வந்து எல்லாருக்குமே தெரியும். நான் சிறுவன், இன்று வந்தவன். 1997 திருமூலன் ஐயா நான் பார்த்துருக்கேன், நான் பேசியிருக்கேன் சிறுலிபுத்தூரில். அது அப்போ அந்த சின்ன வயசு. ஆனால் அதையும் கடந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன்னா தானு ஐயாவுடைய வழிநடத்தல் தான். 40 ஆண்டு காலம் ஒரு தயாரிப்பாளர் சினிமா துறையில் இன்றளவும் வேரூன்றி மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் நிற்கிறார் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது.
இதை எல்லாருமே சினிமாவில் அவர் ஒரு லெஜண்டா ஒரு முன்னோடியா வச்சு எல்லாரும் பின்பற்றணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு படம் எடுக்கிற தயாரிப்பாளர் அடுத்த நிமிஷத்துல காணும். நம்ம தான் சொல்லுவோம் அங்கங்க ஏவிஎம் ஸ்டுடியோ அங்கங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு படம் எடுத்திருக்கேன் எப்போ ஒரு 6-7 வருஷம் இருக்கு அப்படிம்பாங்க. ஆனால் இன்றளவும் 40 ஆண்டுகள் அவர் நிறைவு செய்து வெற்றி விழா கண்டு கொண்டிருக்கிறார், பொன் விழா கண்டு கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஊடகத்துறை நண்பர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள், இந்த மாமனிதரை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும். தமிழ் திரையுலகில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எவ்வளவு முதன்மையானது, முன்னுதாரணமானதுங்கிற எல்லாருக்குமே தெரியும். அதிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய எல்லாருக்கும் பிடித்த ஒரு மனிதர் செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். அவர் இன்றும் போராடி கொண்டிருக்கிறார் தமிழ் திரையுலகிற்காக. அடுத்து தலைவராக களமிறங்கிக் கொண்டிருக்கும் நம்மளுடைய தமிழ்குமரன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். அடுத்து வரக்கூடிய இந்த நிர்வாகம், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் அடுத்து வரக்கூடிய நிர்வாகம் அது உங்களது தலைமையில் இருந்தால் நிச்சயமாக இந்த சிறுவனுடைய ஒரு பணிவான வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள். கலைப்புலி தானு ஐயா அவர்களுக்கு 40 ஆண்டுகள் நிறைவு செய்ததற்காக ஒரு விழா எடுங்கள். எந்த தயாரிப்பாளருக்கு விழா எடுத்திருக்கிறார்கள்? தயாரிப்பாளர்கள் இந்த சினிமா துறை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தயாரிப்பாளர்களை கொண்டாடுவதற்கு இங்கு யாருமே இல்லை. நடிகர்களை கொண்டாடுகிறோம், இசையமைப்பாளர் ஐயாவை கூட கொண்டாடணும், அது நமக்கு தேவையானது, உரித்தானது, மதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆனால் தயாரிப்பாளர்களை ஏன் இப்படி விடுறீங்க? அவங்க தான் முதன்மையானவங்க, அவங்க வேணும். அதனால இது போன்ற முன்னோடிகள் சிறுவர்களை வளர்த்து விடும் பொழுது அவர்களை நாம் கொண்டாட வேண்டும். ஐயா திருமலன் ஐயா நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் பேசணும், ராஜனன் இருக்காங்க. ஸோ அதனால என்னுடைய உரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன். நெல்லை பாய்ஸ் படம் விரைவில் வெளியாக போயிருது, அடுத்த மாதம் என்பதை உறுதி செய்து நிறைவு செய்வதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். தேதியை விரைவில் அறிவிப்போம். அனைவரும் வாழ்த்துங்கள். ஊடகத்துறை நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக அனைவருக்கும் உங்களுடைய பாதம் தொட்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திரு கமல்ஜி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். டைரக்டர் திரு கமல்ஜி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஷிப் ப்ளஸ் லவ் பேஸ் பண்ணி எடுத்திருக்கு. மிச்ச படத்துக்கும் சிட்டியில் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் ஒரு நெல்லை சைடில் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத அந்த படம். ஆக்சுவலி 4 பேரும் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. ஹீரோ அறிவழகன் பர்ஃபார்மன்ஸ் எப்படிங்கிறது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஏன்னா அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காப்புல ஒரு சில சீன்ஸ். ஆக்சுவலி ஹேமராஜ்குமார் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock வரைக்கும் ஷூட் போகும். கொஞ்சம் கூட ஒரு ஒரு முகசுளிக்காமல் ஃபுல்லாக நடித்தாங்க. ஸோ அவங்க செம்மையாக நடிச்சிருக்காங்க படத்தில். ஒரு ஒரு இடத்துல எல்லாருமே ஒரு டச்சிங்கான ஒரு சீன் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் கெனி என்ற அறிவழகனுக்கும் வாழ்த்துக்கள். திருமா சார் அண்டு கலைப்புலி தானு சார் எல்லாருக்கும், ராஜன் சார் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். எஸ்கே பிக்சர்ஸ் அண்டு சார் உங்களுக்கும் வணக்கம் சார், வாழ்த்துக்கள் சார். அப்புறம் என்னோட ஃபேமிலியாக இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும், முக்கியமாக என்னோட ரோல் மாடல் சொல்லலாம் ஒரு கேரக்டர் வைஸ், சிவகுமார் சார் உங்களையும் நான் வெல்கம் பண்ணுறதுல சந்தோஷப்படுறேன். ஸோ தேங்க்யூ. படம் ஒரு பசங்களுக்கான ஒரு மாஸ் கமர்ஷியல் படமாக தான் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நான் நம்புகிறேன். குறிப்பாக இந்த படத்தில் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு கூட இருக்கிற பாம்பே செல்வண்ணா, சரவணன் அண்ணா, அப்புறம் ஆவடி ராஜேஷ்ண்ணா, இவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு நன்றி சொல்லி இது பண்ண முடியாது. ஸோ இவங்க என் கூட ரொம்ப ட்ராவல் பண்ணுறாங்க, இன்னமும் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். ஸோ நீங்கள் எல்லாரும் படத்தை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எந்த இடத்துலையும் உங்களுக்கு போர் அடிக்காது. ஒரு பயங்கர ஃபாஸ்டான ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும். என்னடா அதுக்குள்ளே படம் ஆரம்பிச்சிச்சு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு 1 hour 50 minutes தான் படத்தோட டியூரேஷனே வச்சுருக்கு. ஸோ படம் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத தாண்டி உட்காந்துட்டு எந்திரிச்சு போகிறதுக்குள்ளேயும் அதுக்குள்ளேயும் முடிஞ்சிருச்சா படம் அப்படிங்கிற ஸ்டேஜில் பண்ணி வச்சுருக்கு. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியா. இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. ஸோ ஏதாவது தப்பாக பேசியிருந்தா இல்லை யாரையும் விட்டுருந்தேன்னா என்னை சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் லிரிக் ரைட்டர் என்னோட சஞ்சய் அண்டு மதன்குமார், ஸோ அவங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். சூப்பராக லிரிக் எழுதியிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னொன்று என்னோட ஃபேமிலி, அம்மா அப்பா எல்லாருக்கும் அவங்க இல்லைன்னா இந்த ஸ்டேஜ் இல்லை, நானே இல்லை ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கும் மேலே என்னோட ப்ரொடியூசர் அண்ட் என்னோட அண்ணன் திரு ராஜா அவர்கள் எனக்கு
எனக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு யாராலையுமே வந்து புரிஞ்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ரிலேஷன்ஷிப்பு. ஸோ இந்த படத்தெல்லாம் தாண்டி அடுத்து ஃபர்தராக நாங்கள் லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நடிகர், தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் அன்பு அண்ணன் திரு கே ராஜன் அவர்களை நடிக்க அழைக்கிறோம் பேசுவதற்கு. தலைவர், என்னுடைய உயிர் தம்பி திருமா. எல்லா தலைவர்களையும் ஒரு வித்தியாசமான தலைவர். யாரை கேளுங்க, எந்த கட்சிக்கார கேளுங்க, திரும்ப ஒரு தனி குணமா. அரசியல் ஒழுக்கம், நேர்மை, பிறரை மதிக்கிற தன்மை, கூட்டமைப்புன்னு வச்சுக்கிட்டா அந்த விதியை மாறாதவர். உரிமைகளை கேட்பாங்க, ஆனா ஒத்து போயிடுவார். பேசி சரி பண்ண ஒத்து போயிடுவார். அப்படி ஒரு ஒற்றுமையை, தமிழன ஒற்றுமைக்காக பாடுபடுகிற அவருடைய தலைவர் என் உயிர் தம்பி திருமா அவர்களே, என் அருமை சகோதரர். நாங்க கூட பிறக்கல, அவ்வளவுதான். தமிழ் சினிமாவில் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் படம் எடுத்தாங்க. 50 படம் 100 படம் எடுத்தவங்கெல்லாம் இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் இப்ப இல்லை. என்னுடைய சகோதரர் தானு, கலைப்புலி தானு, கஷ்டப்பட்ட காலத்திலும் சரி, இன்ன வரைக்கும் இன்னைக்கு சினிமா ரொம்ப சிரமத்தில் இருக்கு, ரொம்ப சிக்கல்ல இருக்கு. அந்த காலத்திலே ஒரு அற்புதமான படங்களை திட்டமிடுதல், செயல்படுதல், வெற்றி பெறுதல், அதே கொள்கையா வச்சிருக்கிற என்னுடைய கலைப்புலி தானு அவர்கள். அதுக்கடுத்து என் தம்பி ராதாகிருஷ்ணன், ப்ரொடியூசர் சங்க செயலாளர். அடுத்த தலைவராக வரப்போறதா சொன்னாங்க. அருமை தம்பி லைக்கா கம்பெனியை பாதுகாத்து கொண்டிருக்கிற தமிழ்மாறன். எல்லோரையும் நான் வருக வருக என வரவேற்று வாழ்த்தி ஒரு 3/4 மணி நேரம் பேசலான்னு பார்க்கிறேன். இப்போ 8:15 ஆயிடுச்சு. ஒரு 3/4 மணி நேரம், 1 நிமிஷம் குறைஞ்சா கூட என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா இப்போ 8:15 ஆச்சா. இப்போ பேச ஆரம்பிச்சா எல்லாரும் 10:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போவீங்க. இது திருமாவளவன் மேடை. அவர் இருக்கும்போது நம்ம யாரும் அதிகம் பேசக்கூடாது, என்னை தவிர. நெல்லை பாய்ஸ் ட்ரெய்லர் பார்த்தோம், சிறப்பா இருந்தது. இளைஞர்கள் கூட்டம். டைரக்டர் நல்லா வேலை வாங்கியிருக்கீங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல அந்த சின்ன காட்சிகள் நல்லாவே இருந்தது. நண்பர்கள் காதல், வீரம், ரவுடிசம், கொலை, கொள்ளை எல்லாமே நிறைய பண்ணியிருந்தாரு. டைரக்டர் கமல் சிறப்பா பண்ணதால தான், டைரக்டரோட ப்ரொடியூசரோட ஒத்துழைத்தால் தான் இன்னைக்கு ப்ரொடியூசர் அவனுக்கு வாழ்த்தினார். இந்த படத்தின் தயாரிப்பாளர் தம்பி வி ராஜா, அற்புதமான பையன். அதாவது நான் பெறாத ஒரு பிள்ளை. அன்பு செலுத்தன அப்படி தவறுகளை தட்டி கேட்கற தயங்கவே மாட்டான். அதுல ஒரு ஜூனியர் திருமாவளவன், யார் தப்பு செஞ்சாலும் சரி, அது வாட்ஸ்அப்ல விட்டான்னு வச்சுங்க, திட்டி திட்டுருவான் எல்லாரையும். அவனை கண்டா பயப்படுவாங்க நிறைய பேர். அவன் என்ன பார்த்து பயப்படுவான், ஏன்னா எனக்கு ஜூனியர். இன்னும் நான் ஒரு வேண்டுகோள் வச்சான், எங்க கலைப்புலி தானுக்கு சினிமா உலகம் ஒரு பாராட்டு தெரிவிக்கணும்னு. தானு ஏத்துக்கொள்ளாத ஒண்ணு வேண்டுகோளை வச்சிருக்கான். தானே விரும்ப மாட்டார்.
அவர் யாராவது 2 வார்த்தை புகழ்ந்தாருன்னா முகத்தை இப்படி திருப்பிக்கார், நாம பேசவே முடியாது. உண்மையா பாராட்டுவோம். ஏன்னா இந்த சினிமா சிரமத்தில் ஒவ்வொரு படத்தையும் வெற்றி படம் எடுத்துட்டு இருக்க ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அவரை போல சிலரால் தான் இன்னைக்கு சினிமா நிமிர்ந்து நிற்குதுன்னா தான் ஒரு பெரிய காரணம். அடுத்து என்னுடைய மாப்பிள்ளை ஐஸ்வர்ய கணேஷ், அவன் யாருக்குரிய ஒரு 10 படம் எடுத்துட்டு இருக்கான். இப்போ ஒரே ஆள் 10 படம் வேல்ஸ் இன்டர்நேஷனல். அப்புறம் நம்ம லைக்கா படம் நல்ல பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஜிஎஸ், மீதி யாராவது நினைச்சு பாருங்க, இன்னும் சிலர் இருக்காங்க. ஆனா சொல்லுகிற அளவுக்கு யாரும் இல்லை. சினிமாவோட சிரமப்படுது. ஆனா திட்டமிட்டு செஞ்சா வெற்றி படம். மக்கள் நல்ல படங்களை பார்க்கறாங்க. சின்ன படம் ஹீரோ பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ பார்க்கறது இல்லை. கதை இருக்கா, அதை ஒழுங்கா எடுத்து சமுதாயத்துக்கு சொல்லியிருக்காங்களா, அந்த படத்தை இன்னைக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கடந்த ஒரு வருஷத்துல சின்ன படங்கள் நிறைய வெற்றி பெற்று, அதனால் இந்த படமும் நெல்லை பாய்ஸ் ஒரு வெற்றி படமாக அமையும். ராஜா இன்னொரு படத்துல ஹீரோவை நடிச்சு அவனே டைரக்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த படம் வெற்றி பெற்று அந்த படம் வெற்றி பெற்று அவன் ஒரு பெரிய ஹீரோவா வரணும். இந்த டைரக்டரும் பெரிய டைரக்டரா வரணும். இசையமைப்பாளர் 2 பாட்டு கேட்டோம், நல்லா இருந்தது. அந்த தம்பிக்கு அவனுடைய வாழ்த்தை சொல்லி எல்லோரும் வாழ்க. நல்ல படங்களை பார்த்து பாராட்டுங்கள். தமிழ் கலாச்சாரம் பண்பாடு காக்கிற படங்களை பாருங்கள். இன்னைக்கு தமிழ் கலாச்சாரத்தை கெடுத்து குட்டிச்சவராக்குகிற படங்கள் ஏராளம். கஞ்சா கடத்தல், கொள்ளை. என்ன சார், ஒரு துப்பாக்கில 50 பேர் சொல்றான் சார். ஒரு துப்பாக்கி 6 குண்டு இருக்குமா? என்ன 50 பேரா? இப்படி ஒருத்தன் அடிச்சு அந்த பக்கம் 6 பேர் விழறான். அதாவது அந்நேச்சுரல். அதெல்லாம் வேணாம். இயற்கையா படம் எடுத்தால் தமிழ் மக்கள் பார்க்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை சொல்லி இந்த படம் வாழ்க, வெற்றி பெறுக, தயாரிப்பாளரும் வெற்றி பெற்று பணம் சேர்க்க வேண்டும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவரது அன்பும் ஆசீர்வாதத்தோடு தற்பொழுது நெல்லை பாய்ஸ் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலை நடைபெற இருக்கிறது. உங்களது கரகோஷங்களை சற்று எழுப்புங்கள். நன்றி. கலைப்புலி தானு அவர்கள் பெற்றிடுவார். செய்து முடிவு என்றால் முடித்துவிட்டு தான் வந்து நிற்பார். அவருடைய சொல்லாடல், செயலாற்றல் அத்தனையும் திரையுலகுக்கு அதிகம் கிட்டியிருக்கிறது, கிட்டப் போகிறது. அவர் எந்த படம் ஆரம்பித்தாலும் அவருக்கு நான் சொல்வது என்னன்னா, ஜாக்கிரதை ரொம்ப ஜாக்கிரதைன்னுவேன். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது என் மகனத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காட்சிகள்லாம் விறுவிறுன்னு போகுது, பாடல்கள்லாம் செவி குளிர்ந்தது, சிந்தை மகிழ்ந்தது. மிக சிறப்பாக படத்தை இயக்கியிருக்கிறார் கமல் தம்பி. இன்றைய திரையுலகுக்கு ரொம்ப 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 அவசியம் ஒரு கட்டுப்பாடு. இன்றைக்கு என்னை பற்றி பாராட்டு விழான்னாரு. கரெக்டாக ராஜன் சார் சொல்லிட்டாரு. சூப்பர் ஸ்டார் அவர் 50 வருஷமாக முடிச்சிருக்கிறாரு. அவர் படைத்த சாதனைகள் அளப்பரிது, எண்ணில் அடங்கா, ஏற்றில் அடங்கா, எழுத்தில் அடங்கா. அப்படிப்படிய சாதனை படைத்தவரே எனக்கு ஃபோன் செய்து தயவு செய்து விழா எடுக்காததானே எனக்கு பிடிக்காதுன்னாரு. அவர் சொல்லும்போது அதை கொண்டு செயல்பட எனக்கு மட்டும் விழா தேவையா? ஆகவே சிலரது விழாக்கள் பெருங்கணக்காக கேளிக்கையாக, நாம் எடுக்கும் விழாக்கள் இந்த சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்காக. இந்த சமுதாயம் மேன்மையேற வேண்டும். அதற்கு எழுச்சி தமிழர் பக்க பலமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் பெற்றது பெரும்பாக்கியம். அத்துணை சமுதாயத்துக்கும் சமதர்மத்துக்கும் ஒரு அடையாளம்தான் தொல் திருமாவர்கள். அப்படிப்பட்ட மனிதரோடு நாம் பயணிப்பதே நாம் பெற்ற பாக்கியம் என்று சொல்லி
தம்பி ராஜா மிகப்பெரிய இடத்துக்கு வருவாய், உயரிய நிலை அடைவாய், இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடுகிறேன். நன்றி வணக்கம். நம்மளுடைய தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய துணைத் தலைவரும் லைக்கா சேர்மனும் பாமக இளைஞரணி மாநில தலைவருமான அன்பு சகோதரர் திரு தமிழ்குமரன் அண்ணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். அவர் நம்ம ராஜாவை பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. நான் போறப்பெல்லாம் சொல்லுவாரு, நல்ல துடிப்பான இளைஞர் தம்பி அப்படின்னு சொல்லுவாரு. ராஜாவுக்கு மட்டும் இல்ல, அங்க சிறுபட தயாரிப்பு அவ்வளவு பேர் அண்ணா ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போனோம், கூட்டம் கம்மியா இருந்தது. அண்ணன் கிட்ட கேட்டேன், என்னன்னா இப்ப மட்டும் இல்ல தம்பி இப்பதான் போனாங்க அப்படின்னாரு. எனக்கே ஒரு மணி நேரம் அட்வைஸ் பண்ணுவாரு. அது சின்ன தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்பாளர் எல்லாருமே சினிமா நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு மாமனிதரை நீங்க பார்க்கவே முடியாது. தானன் மாதிரி ஒரு 2 பேர் இருந்தா தமிழ் சினிமா எங்கேயோ போயிடும். தானன் அவர்களே மற்றும் ராஜன் அவர்களே, ராதாகிருஷ்ணன் அவர்களே மற்றும் அசோக் சாம்ராட் அவர்களே, இந்த இசை நிகழ்ச்சிக்கு வருகின்றுள்ள பத்திரிகை ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ராஜா நம்ம கடந்த முறை தேர்தலில் தான் தெரியும், ரொம்ப துடிப்பான இளைஞர். அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு, அவ்வளோ இதா இருப்பாரு, ரொம்ப விசுவாசமா இருப்பாரு எல்லாத்துக்கும். ஆனா அவருக்காகவே அன்பு தம்பி இந்த படத்துல மிகப்பெரிய லெவலில் வரணும், படம் ஒரு வெற்றி படமா அமையணும். அதே மாதிரி என்டையர் டீம், நம்ம டைரக்டர் கமல்ஜி, இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர் எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றி அடைன்னு சொல்லி வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றிகளை விடைபெறுகிறேன். சிறு கருத்தை இங்க நான் பதிவு பண்ணிக்கிறேன். எத்தனையோ தலைவர்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம், ஆனா ஒரு தலைவர் மட்டும் இன்றளவும் அனைவரது மனதிலும் வேரூன்றி நிற்கிறார் அப்படின்னா, நான் சிறு வயதுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். நான் 1997 நான் சாரை பார்த்துருக்கேன். சிறுலிபுத்தூர்ல ஒரு ஹோட்டல் அறையில் முதல் முறையாக எனக்கு கூட்டு போய் காட்டினாங்க, இது திருமாவளவன் சார் நம்ம இளைஞர்களுக்காக எழுச்சிமிக்க தலைவராக உருவாகி வந்திருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப போராடினேன். நான் பல முறை இங்கே காத்து கிடந்திருக்கேன், பார்க்க முடியல. ஸோ இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு ஜாம்பவான் இன்னைக்கு நம்மளுடைய இசை வெளியீட்டாளர் இங்கே நமக்காக நேரத்தை ஒதுக்கி நம்மளை வாழ்த்து வந்திருக்கிறாரு. ஸோ நமது முன்பு உரையாடாக வந்திருக்கும் மதிப்பிற்குரிய திருமாவளவன் ஐயா அவர்களை வாழ்த்து வரவேற்கிறேன். சாரி சார். நெல்லை பாய்ஸ் என்கிற இந்த திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழா, அதிலே பங்கேற்கிற ஒரு வாய்ப்பு, இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய தயாரிப்பாளர் ராஜா அவர்களுக்கும் இயக்குனர் கமல் அவர்களுக்கும் இந்த படத்தின் நாயகன் தம்பி அறிவழகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். ராஜா அவர்களை பற்றி திரைப்படத்தில் இன்றைக்கு மிக பெரும் ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய அண்ணன் தானு அவர்களும் அண்ணன் ராஜன் அவர்களும் பலரும் இங்கே பேசினார்கள். எனக்கு பெரிய அளவில் அவர் அறிமுகம் இல்லை. இயக்குனரும் தயாரிப்பாளரும் அறிவழகன் அவர்களோடு இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று எனக்கு அழைப்பு விடுத்தார்கள். பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையிலே எனக்கு சற்று தயக்கம் இருந்தது, ஆனாலும் மறுதலிக்க இயலவில்லை. அதற்கு முக்கியமான காரணம், இந்த படத்தின் நாயகனாக நடிக்கிற தம்பி அறிவழகன் என்னால் அன்போடு கென்னி என்று அழைக்கப்படக்கூடிய தம்பி, குழந்தையிலிருந்து என் மடியில் வளர்ந்த ஒரு பிள்ளை. நான் எண்ணி பெருமைப்படுகிறேன். திரைப்பட கதாநாயகர்களை தொட்டு பார்த்தால் போதும் என்கிற நிலையில் இருந்த நான் இன்றைக்கு ஒரு நாயகனை நானே மடியில் வளர்த்தேன் என்று பார்க்கிற போது அது பெரும் மகிழ்வை தருகிறது. KK நகர் ஒட்டகப்பாளையத்திலே நான் ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்தேன் சில காலம். அந்த வீடு தம்பி அறிவழகனுடைய பெற்றோர் திரைப்பட கேமராமேன் தம்பி வில்லாளன் என்கிற சிகாமணியின் வீடு. அவர் யார் என்றால் ட்ரம்ஸ் சிவமணி அவர்களின் மருமக பிள்ளை, மைத்துனர்.
அந்த வீட்டில் நான் இருந்தபோது இவன் 1 வயதோ 2 வயதோ 3 வயது குழந்தைகள் என்றால் எனக்கு அப்படி ஒரு பிரியம் உண்டு. அதிலும் இவன் வித்தியாசமானவன். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக கவர்ச்சிகரமாக இருப்பான். அவ்வளவு அழகிய ஒரு குழந்தை. குழு குழுவென்று இருப்பான். அவன் நான் வெளியிலே சுற்றுப்பயணம் போய்விட்டு வந்து நள்ளிரவு வந்தாலும் அவனை பார்த்தால் விடமாட்டேன். காலையில் நிகழ்ச்சிகளுக்கு புறப்படுவதற்கு முன்பு அவனை பார்த்துவிட்டு தான் செல்வேன். அப்படி அவன் மீது ஒரு பிரியம். நிறைய கிள்ளி வைத்திருக்கிறேன், கடித்து வைத்திருக்கிறேன். அப்படி இருந்த ஒரு பிள்ளை இன்றைக்கு வளர்ந்து திரைப்படத்துறையிலே ஒரு கதாநாயகனாக ஒரு படத்தில் நடிக்கிறான் என்பதை அறிந்து உள்ளபடியே நான் பெரிதும் மகிழ்ந்தேன். அவனை பார்க்கிற போதெல்லாம் எப்போது உன் படம் வருகிறது என்று திரும்ப திரும்ப கேட்பேன். எத்தனையோ பலர் அப்படி படங்களில் நடித்து அந்த திரைப்படங்கள் வெளியிடாமல் அப்படியே நின்று விடுவதையும் நாம் பார்க்கிறோம். திரைக்கே வராமல் போய்விடுகிறது. சிறு முதலீட்டு படங்கள் அப்படி பல நெருக்கடிகளை சந்திக்கின்றன. அவர்களால் பெரிய அளவிலே பிரம்மாண்டமான விளம்பரங்களை செய்ய முடிவதில்லை. வெளியீட்டாளர்களும் அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு வாங்க வருவதில்லை. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், விநியோகஸ்தர்கள். சிறு முதலீட்டு படங்கள் எத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் சந்திக்கின்றன என்பதை நாம் அவ்வப்போது அறிகிறோம். அந்த வரிசையிலே இந்த படமும் ஒன்றோ? அறிவழகன் நடித்த படம் திரைக்கு வராமல் போய்விடுமோ என்ற கவலை எனக்கு இருந்தது. திடுமென போன வாரம் வந்து தயாரிப்பாளர் ராஜா அவர்களையும் கமல்ஜி அவர்களையும் அழைத்து வந்து அறிமுகப்படுத்தி, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று தன்னுடைய பெற்றோரோடு வந்து, அவருடைய தாயாரும் இங்கே வந்திருக்கிறார், அவர்கள் வந்து என்னை அழைத்த போது என்னால் மறுதலிக்க இயலவில்லை, மகிழ்ச்சி தாழவில்லை. கட்டாயம் நான் வருகிறேன், எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் வருகிறேன் என்று உறுதியளித்தேன். கட்சி அலுவலகத்தில் ஏறத்தாழ 200 பேருக்கு மேல் இன்றைக்கு திரண்டிருந்தார்கள். 5 மணிக்கே எனக்கு பதற்றம் வந்து விட்டது. 6 மணிக்கு நிகழ்ச்சி ஆயிற்றே. பெரிய தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் எல்லோரும் வருவதாக சொன்னார்களே, அவர்களெல்லாம் முன்கூட்டியே வந்து காத்திருப்பார்களே என்கிற பதற்றம். ஆனாலும் என்னால் உரிய நேரத்திற்கு வர இயலாத அளவுக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நிறைய தோழர்கள் வந்து என்னை சூழ்ந்து கொண்டார்கள். அவற்றையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு நான் இங்கே வந்து உங்கள் முன்னால் நிற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தம்பி அறிவழகனை நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். அது என்னுடைய முதல் கடமை. அவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்த ராஜா அவர்களுக்கும் கமல்ஜி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அவர் பிரபலமான குடும்ப பின்னணியை கொண்டவர் அல்ல, ஏற்கனவே பல படங்களை நடித்து புகழ் பெற்றவர் அல்ல. ஆனாலும் அவரை ஒரு நாயகன் ஆக்க வேண்டும் என்று துணிந்து தம்பி ராஜா அவர்கள் ஒரு முதலீட்டை செய்திருக்கிறார் என்றால் அவருக்கு எப்படி என்னுடைய பாராட்டை தெரிவிப்பது, வாழ்த்துக்களை தெரிவிப்பது என்று திணறி நிற்கிறேன். அதற்காக அவரை நான் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறேன். நெல்லை பாய்ஸ் கதை முழுமையாக நாம் இன்னும் திரைப்படத்தை பார்க்கவில்லை, தெரியவில்லை. ஆனால் அந்த எழுத்தை பார்த்ததும் நான் கேட்டேன், என்ன இந்த நெல்லையில் நிறைய அறிவாள்கள் இருக்கின்றன, கொடுவாள்கள் இருக்கின்றன
இந்த எழுத்தின் வடிவமைப்பிலேயே அருவாய் இருக்கிறதே என்று கேட்டேன். நெல்லை என்றாலே அருவாள் என்று சொல்லக்கூடிய நிலை. அப்படித்தான் அதை சித்தரிக்க வேண்டும் என்று இல்லை. திரைப்படங்களில் எனக்கு நெடுநாளாக உள்ள ஒரு பெரிய கேள்வி, வன்முறைகள் இல்லாமல் படம் எடுக்கவே முடியாதா என்ற கேள்வி. வன்முறைகளுக்கு முன்னுரிமை அல்லது முக்கியத்துவம் தராமல் திரைப்படங்களை எடுக்க முடியாதா என்ற கேள்வி. திரைப்படங்களில் காட்டுவதைப் போல் உள்ளபடியே மக்களிடையே வன்முறை கலாச்சாரம் இருக்கிறதா என்ற கேள்வி. இயக்குனர்கள் மாற்றி சிந்திக்க வேண்டும். ஒரு கதாநாயகன் என்றால் அவன் 10 பேரை ஒரே நேரத்தில் அடித்து வீழ்த்துவான், 100 பேரை எதிர்கொள்வான், பெரிய அளவில் ஒரு தாதாயிசம் அல்லது ரவுடியிசம் இருந்தால்தான் அவன் ஹீரோ என்று கட்டாயமாக வலிந்து அதை காட்டித்தான் ஆக வேண்டுமா என்ற கேள்வி எனக்கு உண்டு. நெல்லையில் எவ்வளவோ பேர் கல்விமான்கள் இருக்கிறார்கள், தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள், ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள், நீதிபதிகள் தோன்றியிருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு சிறப்புக்குரியவர்கள் இருக்கிறார்கள். தென் மாவட்டங்கள் என்றாலே அருவா கலாச்சாரம், நெல்லை என்றாலே அருவா கலாச்சாரம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற போக்கு தொடர்ந்து இருக்கிறதே என்ற கவலை எனக்கு உண்டு. இந்த படத்தை வைத்து நான் பேசுவதாக கருத வேண்டாம், பொதுவாக பேசுகிறேன். அதை நாம் நியாயப்படுத்துகிறோம், காதலும் வீரமும் தமிழர் பண்பாடு என்று. வீரம் என்பது வேறு, வன்முறை என்பது வேறு. நான் மதுரையிலே 90களின் தொடக்கத்தில் இந்த இயக்கப் பணிகளை ஆற்றிய போது தோழர்களுக்கு பேசுகிற போது, வீரம் என்றால் அருவாளை தூக்குவது என்று பொருள் அல்ல, நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் என்று ஒரு முழக்கமே நான் எழுதினேன். நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம், நெருப்பலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம் என்று வீரத்திற்கும் தீரத்திற்கும் நான் ஒரு முழக்கம் எழுதினேன். இது ஒரு கவிதை வரியாக தோழர்கள் எடுத்துக்கொண்டார்கள். வீரம் தீரம் என்பது முரட்டுத்தனமாக செயல்படுவது என்று பொருள் அல்ல, மூர்க்கமாக செயல்படுவது என்று பொருள் அல்ல, அருவாளை தூக்கி நோஞ்சான்களை வெட்டுவதுதான் வீரம் என்று பொருளாகாது. நிராயுத பாணிகளை வெட்டுவது, ஆயுதம் தாங்கிய கும்பல் நிராயுத பாணிகளை வெட்டுவது வீரமாகாது. 10 பேர் சேர்ந்து பேருந்திலே வருகிற நிராயுத பாணிகளை சுற்றி வளைத்து அவர்களை வெட்டி வீழ்த்துவது வீரம் என்ற ஒரு பார்வை இங்கே இருக்கிறது. அப்படி அல்ல. நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கை, நாம் உள்வாங்கிக் கொண்ட கொள்கை, அந்த கொள்கைக்கு நெருக்கடி வருகிற போது அரசு தரப்பிலிருந்து வந்தாலும் பிற தரப்பிலிருந்து வந்தாலும், காவல்துறை தந்தாலும் அல்லது மற்றவர்கள் தந்தாலும், அந்த கொள்கையிலிருந்து ஒருபோதும் நான் வழுவ மாட்டேன், நழுவ மாட்டேன். சிறையில் அடைத்தாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன், துப்பாக்கி சூட்டை நடத்தினாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று எதிர்த்து நிற்பதுதான் உண்மையான வீரம். ஆனால் நாம் இங்கே வன்முறையை வீரமாக சித்தரிக்கிறோம். ரவுடியிசம் என்பது வேறு, ஹீரோயிசம் என்பது வேறு.
ஆனால் இங்கே ரவுடியிசம் தான் ஹீரோயிசமாக மீண்டும் மீண்டும் உயர்த்தி பிடிக்கப்படுகிறது. புரட்சி என்பது வேறு, வன்முறை என்பது வேறு என்று நான் ஒரு பாடல் ஒரு திரைப்படத்திற்காக எழுதி கொடுத்தேன். அந்த பாடலும் திரைப்படத்தில் வந்தது. புரட்சி என்பது கட்டாயம் ரத்தம் சிந்திதான் ஆக வேண்டும் என்று இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் செய்தது ஆயுதம் இல்லாத ஒரு புரட்சி. அவர் எந்த இடத்திலும் ஆயுதம் ஏந்துவோம் என்று சொல்லவில்லை. ஆயுதம் ஏந்துவதற்கான எந்த சூழலையும் அவர் உருவாக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்திய அரசியலில் விவாதங்களின் மைய பொருளாய் இருப்பது அம்பேத்கரின் சிந்தனைகள் தான். அரசமைப்பு சட்டம்தான் இன்றைக்கு இந்திய அரசியலின் மைய பொருளாக இருக்கிறது. நாம் இங்கே சமூக நீதி என்று பேசுகிறோம், அது அரசியலமைப்பு சட்டத்தின் கோட்பாடுதான். சுதந்திரம் என்று பேசுகிறோம், அது அரசியலமைப்பு சட்டத்தின் கோட்பாடு. சமத்துவம் என்று பேசுகிறோம், அது அரசியலமைப்பு சட்டம் முன்மொழிகிற கோட்பாடு. மதச்சார்பின்மை என்று பேசுகிறோம், அது அரசியலமைப்பு சட்டம் முன்மொழிந்திருக்கிற கோட்பாடு. ஒரு தரப்பு மதம் வேண்டும், அரசுக்கு மதம் வேண்டும் என்று சொல்லுகிற தரப்பு இங்கே உண்டு. அரசுக்கு மதம் வேண்டாம், மக்களுக்கு மதம் வேண்டும். மதம் என்பது அரசுக்கானதல்ல, மக்களுக்கானது. இதுதான் அரசமைப்பு சட்டம் சொல்லுவது. இது எவ்வளவு பெரிய புரட்சி! இன்றைக்கு எளிய மக்கள் கல்வி பெற முடிகிறது, அதிகாரம் பெற முடிகிறது, கருத்து சொல்ல முடிகிறது, ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து போராட முடிகிறது. இவ்வளவு வாய்ப்புகளையும் எது தருகிறது என்றால் அரசமைப்பு சட்டம் தருகிறது. இவ்வளவு பெரிய மாற்றங்கள் இன்றைக்கு நிகழ்கிறது என்றால் அது அரசமைப்பு சட்டத்தால். ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, பெண்களுக்கு கல்வியே இல்லை என்கிற நிலை இருந்தது, சொத்துரிமை இல்லை என்கிற நிலை இருந்தது. அவர்கள் விரும்புகிற வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாத நிலை இருந்தது. இன்றைக்கு அதுவெல்லாம் மெல்ல மெல்ல மாறி வருகிறது. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வருகிற போது மாவட்டத்திலும் சரி, மாநிலத்திலும் சரி, முதல் மதிப்பெண் எடுக்கிறவர்கள் பெண் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். விளையாட்டு போட்டிகளாக இருந்தாலும், வேறு வகையான போட்டிகளாக இருந்தாலும் அதிலே இன்றைக்கு பெண் பிள்ளைகள் முதலிடத்தில் இருக்கிறார்கள். இந்த சில பத்தாண்டுகளில் இவ்வளவு பெரிய முன்னேற்றம் பெண்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. அவர்களால் நீதிபதிகளாக இருந்து தீர்ப்பு வழங்க முடிகிறது, வழக்கறிஞர்களாக இருந்து வாதாடி வெற்றி பெற முடிகிறது, அரசியல் தலைவர்களாக இருந்து கட்சியை வழிநடத்த முடிகிறது. இதற்கெல்லாம் வழிவகுத்தது எது என்றால் அரசமைப்பு சட்டம்தான். இதுதான் புரட்சி, அமைதி புரட்சி. எனவே வன்முறையை புரட்சி என்று நாம் கருதக்கூடாது. ரவுடிசத்தை ஹீரோயிசம் என்று நாம் சித்தரிக்க கூடாது. சொல்லுவதற்கு, பேசுவதற்கு, விவாதிப்பதற்கு, வெற்றிகரமாக அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு நிறைய கருப்பொருள்கள் இருக்கின்றன. தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் இன்னொரு கோணத்தில், மாற்று கோணத்தில் சிந்தித்து படைப்புகளை கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. எல்லோரையும் போல ஒரு குத்துப்பாட்டு இருக்க வேண்டும், நெருக்கமான காதல் காட்சிகள் இருக்க வேண்டும், கவர்ச்சிகரமான காட்சிகள் அமைய வேண்டும். அதுதான் வியாபார உத்தி என்று ஒரு வரையறையை வைத்துக் கொண்டு ஸ்கிரிப்ட் எழுதுகிற நிலை இருக்கிறது. அந்த வரையறைகளை உடைக்க முடியும். கதாநாயகன்களின் மூலம் நம்பிக்கையை மக்களிடத்திலே விதைக்க முடியும். எவ்வளவோ கருப்பொருள்கள் நமக்கு இந்த சமூகத்தில் கிடைக்கின்றன. இந்த திரைப்படம்
வன்முறையை அடிப்படையாக கொண்டிருக்கிறதா அல்லது கவர்ச்சிகரமான காட்சிகளை கொண்டிருக்கிறதா என்று நமக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக இப்படி ஒரு பார்வை இருப்பதை நாம் பார்க்கிறோம். நான் பார்க்கிற எல்லா படங்கள்லையும் குறைஞ்சது 3 சண்டை இருக்கு, 4 சண்டை இருக்கு. அதுல கடுமையான இரத்த வெறி கொண்ட வன்முறைகள் இருக்கின்றன. அதை பார்க்க 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 வன்முறை என்பது இயல்பானது என்று ஒரு உளவியல் இங்கே கட்டமைக்கப்படுகிறது. வன்முறையை கண்டு ஐயோ இது பாவம், இது தவறு, இது அநீதி, இப்படி செய்யலாமா என்று பதறுகிற உள்ளம் போய் இதுவெல்லாம் இயல்பானது, இதுவெல்லாம் நடக்கும், இவையெல்லாம் நடக்கத்தான் வேண்டும் என்று ஒரு பொது உளவியலை இத்தகைய காட்சிகள் கட்டமைக்கின்றன. வன்முறையின் மீது ஒரு எதிர்மறை விமர்சனம் இல்லாமல் அதை கடந்து போகிற நிலை உளவியலாக கட்டமைக்கப்படுகிறது. எந்த ஒரு காட்சியை திரும்ப திரும்ப நாம் காட்டுகிறோமோ அந்த காட்சி இயல்பான ஒன்றாக மாறிவிடுகிறது. எவ்வளவு பேரை தீ வைத்து கொளுத்தினாலும் நம்ம கண்டுக்காம இருக்கிறோம். ஏன்னா திரைப்படங்களில் பார்த்த காட்சிகள். பெண்களை நிர்வாணப்படுத்தி பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினாலும் நாம் அப்படியே அதை வெறும் காட்சியாக பார்த்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறோம். நம் மனம் பதறுவதில்லை. இவையெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது. கொடூரமான படுகொலைகள் நடக்கின்றன. மேலவளவிலே 7 பேரை வெட்டி படுகொலை செய்கிறார்கள் பட்டப்பகலில். தமிழ்நாடு அமைதியாக இருந்தது. திண்ணியம் என்கிற இடத்திலே ஒருவன் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டான் என்பதற்காக அவனை கட்டி வைத்து உதைத்து அவன் வாயிலே மலத்தை திணித்தார்கள். நாடு அமைதியாக இருந்தது. 2002ஆம் ஆண்டு நான் வன்னிக்கு போயிருந்த போது அண்ணன் பிரபாகரன் அவர்கள் போனவுடன் என்னிடத்தில் கேட்ட கேள்வி இதுதான். திண்ணியத்தில் ஒருவன் வாயில் மலத்தை திணித்தானே, என்ன கொடுமை! 3 நாள் நான் உறங்கவே இல்லை. இதையெல்லாம் எப்படி உங்கள் மாநிலத்து தலைவர்கள் சகித்து கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள்? வாயிலே மலத்தை திணித்தவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா என்று கேட்டார். ஒரு அநீதி நடக்கிற போது ஒருவன் உள்ளம் கொதிக்கிறது என்றால் அவன்தான் புரட்சியாளன். எந்த ஊர்ல நடக்குது, எங்க ஊர்ல நடக்குதா அப்படின்னு பார்த்து கொதிப்படைகிறவன் இல்லை. எங்க சாதிக்கு நடக்குதான்னு பார்த்து கொதிப்படைகிறது கொதிப்பு அல்ல, புரட்சி அல்ல. எங்கோ ஒரு இடத்தில் அநீதி நடக்கிறது என்றால் இந்த அநீதி நடப்பது கொடுமை என்று பதறுகிற அந்த உள்ளம், அதுதான் புரட்சிகர உள்ளம். அப்படி பதற முடியாமல் ஆக்குவது எது என்றால் திரைப்படங்களில் காட்டுகிற இத்தகைய காட்சிகள் தான். தினந்தோறும் பார்க்கிறோம். எல்லா படத்திலும் வன்முறைகள். 10 பேர் சேர்ந்து ஒருவனை கொடூரமா வெட்டி படுகொலை செய்யக்கூடிய காட்சிகள், ரத்தம் தெறிக்கிற காட்சிகள், இதுவெல்லாம் நம்ம ஒரு படமா தான் காட்சியா தான் நடத்துறோம். ஆனா அதை பார்க்கிற மக்கள் மத்தியில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது ஒரு பொது உளவியலை கட்டமைக்கிறது. இப்படிதான் நடக்கும். அங்க 2 பேரை வெட்டிட்டாங்களா, 10 பேரை வெட்டிட்டாங்களா, அதை பத்தி நமக்கு பிரச்சனையே இருக்காது, கவலையே இருக்காது, பதற்றமே இருக்காது, படபடப்பு இருக்காது, பதைப்பு இருக்காது. அப்புறம் அநீதி நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். வீட்டுக்குள்ள புகுந்து ஒருத்தன் துப்பாக்கியால சொல்றான் கர்நாடகாவில். ஏண்டான்னா அவன் இடதுசாரி சிந்தனையாளர். நாடு அமைதியாக இருக்கிறது, பதறவே இல்லை. அந்த கவலையிலிருந்து நான் இதை சுட்டி காட்டுகிறேன். இந்த திரைப்படத்தை முழுமையாக பார்க்க ஆசை. ஏனென்றால் அதிலே தம்பி அறிவழகன் கதாநாயகனாக நடித்திருக்கிறான் என்பதும் ஒரு காரணம். நெல்லை பாய்ஸ் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், நம்முடைய கமல்ஜி அதை எப்படி இயக்கியிருக்கிறார், நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் இருக்கிற தம்பி ராஜா அவர்கள் எப்படி இதிலே கவனம் செலுத்தி இருக்கிறார், அவருக்கு எதிர்காலம் இருக்கிறது என்று அண்ணன் ராஜன் அவர்களும் பேசினார், அண்ணன் தானு அவர்களும் பேசினார். ஒரு படத்தை தயாரிப்பது எவ்வளவு பெரிய போராட்டம் என்பது நமக்கு தெரியும். சிறு முதலீடு என்றால் அதற்கு சிறு படம் என்று நாம் சொல்லுகிறோம். எந்த படமும் சிறிய படம் பெரிய படம் என்று இல்லை. முதலீடு தான் சிறிய முதலீடு, பெரிய முதலீடு.
சிறு முதலீட்டு படங்கள் என்று வேண்டுமானால் நாம் சொல்லலாம், சிறு படங்கள் என்று சொல்லக்கூடாது. தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற நெருக்கடிகள், அந்த படத்தை தயாரித்து அதை திரைக்கு கொண்டு வருவது என்பது எவ்வளவு பெரிய போராட்டம் என்பது நமக்கு தெரியும். வந்ததும் அண்ணன் சொன்னார், 200 படம் வருதுன்னா 190 படங்கள் படுத்துக்குது, 10 படங்கள் தான் ஓடுது. ஆனாலும் இன்னும் 100 பேர் திரும்ப அந்த களத்துக்குள்ள வராங்க. இந்த தகவலை சொன்னார். தயாரிப்பாளர்கள் நலிவடைந்து விடக்கூடாது, நட்டமடையக்கூடாது. அவர்களும் இங்கே பாதுகாப்பாக தொடர்ந்து இயங்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த சங்கங்கள் எல்லாம், தயாரிப்பாளர்கள் சங்கம், இயக்குனர்கள் சங்கம் என்று ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் தனித்தனியே சங்கங்கள். தயாரிப்பாளரும் இயக்குனரும் ஒருமித்த கருத்தோடு இணைந்து இயங்கினால்தான் ஒரு படம் முழுமை பெறும். அந்த படத்தை திரைக்கும் கொண்டு வர முடியும். அதற்கு இந்த சூழல் ஏதுவாகவும் அமைய வேண்டும். இவற்றையெல்லாம் கடந்து இயக்குனர், தயாரிப்பாளர் போன்றவர்கள் ஒரு படத்திலே எந்த காட்சிகளை அமைக்க வேண்டும் என்பதிலும் ஒரு முற்போக்கான பார்வை கொண்டிருக்க வேண்டும். சாதி அமைப்பை நியாயப்படுத்துவது, சாதி பெருமையை உயர்த்தி பிடிப்பது, மதவாத அரசியலை நியாயப்படுத்துவது, இவையெல்லாம் சமூகத்தின் நலன்களுக்கு உகந்தவையா என்கிற சிந்தனை தேவை. பெரியார் அதற்காக தம் வாழ்க்கையை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டார். 65 வயதிலேயே தன் வாழ்வை முடித்துக் கொண்டார் புரட்சியாளர் அம்பேத்கர். அல்லும் பகலும் படித்து படித்து எழுதி எழுதி உறக்கம் இல்லாமல் அந்த வாழ்வை முடித்துக் கொண்டார். அவர்களெல்லாம் இந்த சமூகத்தில் எத்தகைய மாற்றத்தை உருவாக்க விரும்பினார்களோ அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு நாம் பெரிதாக திரைப்படத்திலே பிரச்சாரம் செய்ய முடியாது. ஆனால் அதற்கு எதிரான காட்சிகளை அமைத்து ஒரு எதிரான போக்கை சமூகத்திலே வளர்த்து விடாமல் இருந்தாலே போதும். இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இளம் இயக்குனர், இளம் தயாரிப்பாளர், இவர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது. ஆகவே இவர்கள் ஒரு முற்போக்கான பார்வை கொண்டவர்களாக பரிணமித்து வளர வேண்டும், வெல்ல வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ஆசான், எங்கள் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு எல்லாமாவும் இருந்து இந்த நாள் வரைக்கும் எனக்கு ஒரு முழு சப்போர்ட்டை கொடுத்து கண்டிப்பா உன்னால முடியும், நீ கண்டிப்பா ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இப்போ என்னுடைய ஒரு நிகழ்வுக்கு இங்க வந்திருக்கிற தலைவர், எழுச்சி தமிழர், பாசமிகு தலைவர் அவர்கள் வருக வருக என்று வரவேற்கிறேன். அப்புறம் எங்களோட டெக்னீஷியன்ஸ் டீம், டிஓபி ரவி அண்ணன், அவரு என்னை எப்படிலாம் கொஞ்சம் அழகா எப்படியாச்சும் காமிக்கணுமோ அது கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருக்காரு அவருக்கு. அப்புறம் ஹீரோயின் ஹேமா மேம், நல்லா நீங்க ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க, நிறைய சீன்ஸ் நல்லா வந்திருக்கு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தென் கதையுடைய இயக்குனர் கமல் அண்ணன், அது ஒரு நீண்ட கால பயணமாக தான் இருந்தது, ரொம்ப கடினமான பயணம், நிறைய ஃபேஸ் பண்ணோம் டீமாக இருந்து. கடைசியில் எங்களை எல்லாரையுமே கரெக்டாக மோல்ட் பண்ணி ராஜா அண்ணன் எவ்வளோலாம் உங்களால் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணுங்க, நான் இருக்கேன் இங்கே உங்களை புஷ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப அழகாக புஷ் பண்ணி ஒரு நல்ல அவுட், ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்கை கொடுத்துருக்காரு. ஸோ டீமுக்கும் டெக்னீஷியன்ஸ், அங்கே ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மெயினாக எங்கள் டேடி மம்மி, ஐ எம் ரியலி பிளஸ்ட் வித் யூ போத். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. தேங்க்யூ, ஐ லவ் யூ போத்.
மை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கதை நாயகி ஹேமா அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறோம். லோக்சபா எம்பி புரட்சி தமிழர் நம்மளோட தொல் திருமாவளவன் சார் அவர்கள். நான் ரொம்ப பார்த்து வியந்திருக்கேன் அவங்களோட பேச்செல்லாம். நான் வந்து நியூஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது இவங்களை பற்றி நிறைய நியூஸ் படிச்சிருக்கேன். ஸோ அப்போலேருந்து எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்மயர் ஒரு திங் வரும்ல, அவங்கள நேரில் பார்க்கும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு. இந்த ஒரு நம்ம நெல்லை பாய்ஸோட இசை வெளியீட்டு விழாக்கு, ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு அவங்களோட அவ்வளோ வேலைகளையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவங்களோட ப்ரெஷியஸ் டைமை நமக்காக கொடுத்ததுல ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே வந்திருந்த லைக்கா ப்ரொடக்ஷனோட ஹெட் மிஸ்டர் ஜிகேஎம் தமிழ்குமரன் சாருக்கும், தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசரோட பிரசிடெண்ட் மிஸ்டர் முரளி சார் அவங்களுக்கும், நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மறக்க முடியாத ப்ரொடியூசர்ஸ் கே ராஜன் சார் அண்ட் கலைப்புலி எஸ் தானு சார், அவங்க எல்லாருமே இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை. நெல்லை பாஸ் படத்துக்கு ரொம்ப பெருமை. அவங்கள தவிர இன்னும் நிறைய நல்லுள்ளம் கொண்ட மக்கள் வந்து ஸ்டேஜில் இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு சினிமாவை எடுக்கணுங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க். அதை விட அதை வந்து வெளியில் வரணும், ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய டாஸ்க்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இந்த நெல்லை பாய்ஸ் வந்து பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைய காலகட்டத்தில் என்னென்னலாம் டெக்னாலஜிஸ் இருக்கோ அந்த டெக்னாலஜிஸோட ரிலீஸ் பண்ண இருக்காங்க. உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமாக பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2 சாங்ஸ் பார்க்கும்போதே எனக்கு செமையாக இருந்துச்சு. சூப்பராக வந்திருக்கு படம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இவ்வளோ போராட்டத்தை தாண்டி இந்த படத்தை வெற்றிகரமாக வெளியில் கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற எங்களோட ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து வெளியில் வந்து மக்கள் பார்த்தா தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் எங்களெல்லாம் ரொம்ப அழகாக இயக்குன எங்களோட இயக்குனர், ரொம்ப நன்றி கமல்ஜி. அதுக்கப்புறம் என்னோட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட், என்னோட க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக வந்து மியூசிக் போட்டிருக்காங்க மியூசிக் டைரக்டர் அண்ட் நம்மளோட லிரிசிஸ்ட் அவங்களுக்குமே, மதன்குமார் அவங்களுக்குமே ரொம்ப பெரிய நன்றி. எந்த ஒரு டைரக்டருமே வந்துட்டு ஒரு கதை ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு போகும்போது அந்த கதையை வந்துட்டு ஒரு காம்ப்ரமைசேஷன் இல்லாமல் அவங்க எடுத்துகிட்டு போன கதையை அப்படியே வெளியில் விடுறாங்க அப்படிங்கும்போது தான் அந்த டைரக்டருக்கு வெற்றின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து கமல்ஜி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ கமல் சார், உங்களுக்கு இன்னும் 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 நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய புது முகங்களை வச்சு பண்ணணும். இன்னொரு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, நான் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு நான் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். நான் நிறைய படத்துக்கு ஆடிஷன்ஸ்க்கு போயிருக்கேன். அப்போ என்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, ராஜா சார் வந்து ஃபர்ஸ்டே சொன்னாங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து நீங்க ஹேமாவை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கெல்லாம் வந்து ஆடிஷன் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சீரியல் ஆர்டிஸ்ட் தானே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரைஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த கேட்டகரைஸ் கீழே இருக்கிற கேரக்டர்ஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. எனக்கு அந்த ஒரு மனத்தோய்வுனால நான் வந்து படமே நடிக்கக்கூடாது இனிமே அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்து சரி சீரியல் எனக்கு போதும், இதுலேயே நான் குயினா இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன்னு தான் சொல்லணும். நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சீரியல்ல நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுமே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் படம் ஆர்டிஸ்ட் சீரியல் ஆர்டிஸ்ட்னு கிடையாது, எல்லாமே ஒரே ஆர்டிஸ்ட்னு தான் நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு சீரியல்ல நடிக்கிறவங்களையும் படத்துக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த நேரத்துல. அண்ட் இங்க இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆக்சுவலா இங்க நான் வரும்போது கொஞ்சம் பயத்தோட தான் வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழால கண்ணப்பின்னான்னு ஏதாவது கொஷின் கேட்டு வச்சிடுறாங்க. உங்களோட உடல் எடை எவ்வளவு, நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி துணிகள் போட்டு வரீங்க, அந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பேச சொல்லும் போது நம்ம கிட்ட ஏதாவது எக்கு தப்பா கேட்டு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு. ஏன்னா இந்த ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே நாங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒன்னோடு ஒன்று தொடர்புல இருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க இல்லாம நாங்க இல்லை, நாங்க இல்லாம நீங்க இல்லை, எல்லாருமே டிபெண்டன்ட்ல தான் இருக்கோம். ஸோ பட சம்பந்தமா என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, நாங்க எல்லாருமே பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கோம். உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தேன்னா ரொம்ப சாரி. ஏன்னா நானும் அந்த ப்ரெஸ் அந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கேன். நானும் நிறைய P2C எடுத்திருக்கேன், நானும் நிறைய செய்திகள் வாசிச்சிருக்கேன்.
அப்படிங்கும்போது எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த நெல்லை பாய்ஸ் படத்துக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா ஆட்டோகிராஃப் படத்தோட ரீரிலீஸ்ல வந்து சேரன் சார் சொல்லியிருந்தாங்க, அவங்களோட படம் வந்து ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்து பெருசா எதுவும் ரீச் ஆகல, விகடன்ல வந்து எழுதுனாங்க, அது எழுதுனதுக்கு அப்புறம் ஹவுஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் தான் வந்து எங்களோட பெரிய பலமே. சப்போர்ட் பண்ணுங்க, நெல்லை பாய்ஸ்க்கு வெற்றி அடைய வைங்க. சார் பேசினதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் பேசுறது அவ்வளோ சிறப்பா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சாரோட ஸ்பீச் அவ்வளோ வெறித்தனமா இருந்துச்சு. எனக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இந்த ஒரே ஸ்டேஜ்ல வந்து சிறுத்தையும் புலியையும் ஒன்னா உட்கார வச்சிருந்தோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்சம் அரசியலுமே வந்துட்டு எனக்கு ஒரு பிடிச்ச களம் தான். ஏன்னா நம்ம நியூஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்ததுனால அரசியல் செய்திகள் நிறைய வாசிச்சு அந்த அரசியல் களத்துல சார் பேசும்போது அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன், என்னென்னலாம் இருக்கு, எப்படி அழகா சம்மந்தப்படுத்தி கோர்வையில பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி சார். அண்ட் இவ்வளோ நேரம் தாமதமாயுமே பேச ஆரம்பிச்சோன்னே இவ்வளோ என்னோட பேச்சுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து இவ்வளோ அழகா பொறுமையா உட்காந்து கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பளித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் பேசுனதுல ஏதாவது தவறு இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நன்றி.